முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி போறாரு, லோக் ஆயுக்தா அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக போறாரு. ஏதாவது டீல் இருக்குமா தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும்? இந்த டீலுங்கிறதெல்லாம் திமுக கிட்ட கேளுங்க, தாவேகா கிட்ட கேட்கலாம். தமிழ்நாட்டின் நலத்திட்ட உதவிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கச்சிதமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு போய் டெல்லியில முகாமிட்டு மிக சிறப்பான ஒரு கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தலைவன் தயாராகி கொண்டிருக்கிறார். ஒருத்தருங்க எல்லாத்துக்கும் நாங்க ஊழல் செய்யவில்லை, ஊதாரிகளாக தெரியவில்லை, ஊமைகளும் அல்ல. ஆதவர்ஜுனா அவர்கள் பற்றி குறிப்பிட்டதை எல்லாமே பொய்ன்னு இப்ப நிரூபிக்கப்பட்டது. அவர் வைத்திருக்கிற துறை, அந்த துறைமுகத்தை கண்காணிப்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தின் கீழே நிறைய ஒரு கடத்தல் பொருள்களாக இருக்கட்டும், போதைப் பொருள்களாக இருக்கட்டும், லாட்டரியா இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் அவர் அந்த துறையை வச்சிருக்கிறாரு. தீவிர கண்காணிப்பில் அந்த துறையை கொண்டு வர வேண்டும். கடல்வழி மார்க்கமாகவோ அல்லது தரைவழி மார்க்கமாகவோ எந்த விதமான போதை வஸ்துகளும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் போதை வஸ்துகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவை அந்த இடத்துல இன்னைக்கு தலைவர் நியமித்தார். இயக்குனர் முரளி மனோகர் அவர் ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருக்கார். வாழ்நாளில் முதல் முறையா நேற்றிரவு எனக்கு காவல் உதவி தேவைப்பட்டது. அசம்பாவிதங்களின்றி நானும் என் மகனும் அங்கிருந்து மீண்டது பேரருள் தான். மற்றபடி நாட்டில் சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என எதுவும் இல்லை அப்படின்றாங்க. இதை வெளியிட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை சரியான நடவடிக்கை இல்லை என்று மனக்குமுறலுக்கு அடுத்தபடியே நிலைக்கு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா உண்மையை சொல்லுகிறீர்கள், இந்த ஆட்சி உங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். இல்லை சார், மக்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் தேவை கிடையாது, நடவடிக்கைகள் தான் தேவை. அதுக்கு தான் அவங்க கேட்கிற மாற்றங்கள் தான் தேவை. இல்ல சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இல்லையே. மின்தடை பிரச்சனையா இருக்கட்டும், வேறு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளா இருக்கட்டும், இது சம்பந்தமா முதல்வர் அவர்கள் பேசணும்னு மக்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். இல்ல சார், இருங்க, நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். கொடுக்க மாட்டோம். பிரஸ்ஸை கூட சந்திக்க வேணாம். நீங்க ஒரு வீடியோவாவது வெளியிடுங்களேன். நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். மினிஸ்டர் ஆபீஸ்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ எங்க இந்த பிரச்சனைகளில் எங்க தலைவருக்கு பதிலாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்வர் ஒரு வீடியோ பேசினா வேண்டாங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு பத்தாதா? நான் இன்னொரு தலைவனா தான் பேசிட்டு இருக்கேன், இன்னொரு விஜயா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு சைன் போட்டா இங்க எல்லாம் மாறிடுமா? மக்களினுடைய முதல் சேவகன் சொன்னாரா இல்லையா? திருச்சியில சொன்னாரா இல்லையா? மக்களுடைய முதல் சேவகன் நான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சேவகன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய இடத்துல சார் ஒரு வீடியோலயாவது ஏதாவது பேசணுமே சார். ஒண்ணு தெரியுமா, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை ஒரு முதலமைச்சராக அவர் என்ன பிரச்சனையை அட்ரஸ் ஒரே ஒரு விஷயம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இந்தியா கூட்டணியில் தாவேகா இடம் பெறுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இப்போ போயிட்டு இருக்கு. அதுல என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்தியாவை அதிர்கிற வகையில் எங்கள் தலைவர் சிறந்ததொரு முடிவை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்தியா கூட்டணியில் இருப்பதா, இடம்பெறுவோமா என்பதை எங்கள் தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக முடிவை அவர் தான் சொல்லுவார். அது நீங்கள் சொல்வதும் சரிதான், எதிர்பார்த்த பதில் தான். இல்லை அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு நான் கேட்குறேன். அது எங்கள் தலைவர் சாத்தியக்கூறுவை உருவாக்குவார். பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றை தாவேகா விட்டு கொடுக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எங்களுக்கு ஒரு முதல் வாய்ப்பு. அந்த வாய்ப்பையே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை உள்வாங்கிய காரணத்தால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு எம்பியை கொடுத்து அழகு பார்க்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பேசுவதற்கும் நம்மிலிருந்து ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தோம். காங்கிரஸிலிருந்து ஒருத்தரை அனுப்புகிறோம் என்றால் அவர் நம்மில் ஒருவர் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவர் கண்டிப்பாக அங்கே போய் அனல் தெரிக்க நாடாளுமன்ற அவையை கதிகலங்க வைத்து விடுவார். பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி போகிறாரு, லோக் ஆயுக்தா அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக போகிறாரு. ஏதாவது டீல் இருக்குமா தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் டீல் இருக்குமான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுப்புறாங்க. இந்த டீலுங்கிறதெல்லாம் திமுக கிட்ட கேளுங்க, தாவேகா கிட்ட கேட்காது. இல்லை, ஏன்னா இதே மாதிரியான விமர்சனத்தை இல்லை இதே மாதிரியான விமர்சனத்தை கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போகும் பொழுது மகனை காப்பாற்றுவது தாவேகா எழுப்பிய கேள்வி அது. தாவேகா எழுப்பிய சந்தேகம் இப்போ நாங்களும் சொல்கிறோம். இப்போ அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை யாரையும் நாங்கள் காப்பாற்றலை. எங்களோட பிள்ளை யாரும் கொள்ளையடிக்கலையே. எங்களோட பிள்ளை யாரும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கலையே. லோக் ஆயுக்தா கூட்டத்தில் என்ன தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பேச முடியுமோ அதை பேசுவதற்காக நாங்கள் அமைச்சர்களை கூட அனுப்பலை. எங்கள் தலைவனே போகிறார். தமிழ்நாட்டின் நலத்திட்ட உதவிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை
கச்சிதமாக கணக்கில் எடுத்து கொண்டு போய் டெல்லியில் முகாமிட்டு மிக சிறப்பான ஒரு கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தலைவன் தயாராகி கொண்டிருக்கிறார். ஒருத்தருங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஊழல் செய்யவில்லை, ஊதாரிகளாக தெரியவில்லை, ஊமைகளும் அல்ல. ஓகே, நீங்கள் சொல்கிறதுனால இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. யூடியூபர் மாரிதாஸ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டார். அதற்கு காரணமாக சில விஷயங்கள் அமைச்சர் பெண் அமைச்சர் பற்றி கீர்த்தனா அவர்கள் பற்றி பேசியதாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா குறித்த விஷயங்கள் சில விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் காரணமாக பார்க்கப்படுது. கடைசியில் அவர் இப்போ பெயில் வாங்கிட்டு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போது அதில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ கோர்ட்டே பெயில் கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்துலையும் சரி, அவர் சொன்ன விஷயத்துலேருந்து பின்வாங்காமல் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசுகிறதும் சரி, இது ஒரு பிளாக் மார்க்காக தெரியலையா? குறிப்பாக ஆதவர்ஜுனா அவர்களை நோக்கி போகிறது. நீங்கள் அதிலே வந்து பொய் இருக்கு. என்னென்னா அந்த நபர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த பேருடைய அண்ணன் ஆதவர்ஜுனாவுடைய தூரத்து உறவினரே வந்து பேட்டி கொடுத்தா, அது நான் இல்லை அப்படிங்கிறத அவரே பேட்டி கொடுத்தாங்க. ஒரு பொய் இப்போ ஜான் பிரிட்டோ இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நீதி அரசர்களிடம் போய் அரசு தரப்பு வழக்கறிஞர் அழுத்தமான விவாதத்தை வைத்தால் மாரிதாஸ் போன்றவர்களும் வெளியிலே வர முடியாது. ஆனாலும் பேச்சுரிமை என்பது இங்கு இருக்கிறது. ஆனால் எமது அரசு வழக்கறிஞர்கள் சாதுரியமாக காய் நகர்த்தி தான் சொந்த பிணையில் 10,000 ரூபாய் அப்படிங்கிற ரீதியில் விட்டுருக்காங்க. ஒரு வாரத்துக்கு கையெழுத்து போடணும். அதெல்லாம் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? மாரிதாஸுக்கு அதெல்லாம் தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையே எது தெரியுமா? அந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலம் கையெழுத்து போடுறதே ஒரு பெரிய தண்டனை. அது எப்படி எங்களுக்கு கரும்புலியாக இருக்க முடியும்? நாங்கள் நினைத்தால், எங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் நினைத்தால் அவர் மீது குண்டாஸ் போடலாம். கடந்த ஆட்சியை போல அவ்வளவு இழிவாக பெண்களை கேவலப்படுத்தி பேசிக்கா எங்கள் அமைச்சரை பேசியிருக்கிறார். அதில் AI உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. மோசமான ஒரு செயலை மாரிதாஸ் செய்திருக்கிறார். நான் கேட்குறேன், சகோதரர் சவுக்கு சங்கரை இந்த அரசு தான் விடுதலை செய்தது. மாரிதாஸுக்கு குண்டர் சட்டமாக போட்டோம் இல்லையே. கைது செய்யப்பட வேண்டியவர் கைது செய்திருக்கிறது அரசு, அதை தெளிவாக. ஆனால் விடுதலை செய்ய வேண்டியது என்பது அரசு அல்ல, நீதிமன்றம். நீதிமன்றம் சரியாக இயங்குவதற்கு பின்னால் எங்களது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு நெறியாள்கையோடு இன்றைக்கு களத்தில் நிற்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாரிதாஸ் இப்போ வெளியில் போயிருக்கிறாரு, பாப்பா திருப்பி பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசுவதற்கு உரிமை உண்டு, ஆனால் ஆபாசமாக பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆதவர்ஜுனா அவர்கள் பற்றி குறிப்பிட்டதை எல்லாமே பொய்ன்னு இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வைத்திருக்கிற துறை, அந்த துறைமுகத்தை கண்காணிப்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தின் கீழே நிறைய ஒரு கடத்தல் பொருள்களாக இருக்கட்டும், போதைப் பொருள்களாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் அவர் அந்த துறையை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு பாயிண்டாக இருக்குது, குற்றச்சாட்டாக இருக்குது. 270 கிலோ கஞ்சா பறிமுதல் முந்தா நாள் நடந்துச்சு. பார்த்தீங்களா? கஞ்சா இல்லை, அதுக்கு இன்னொரு பேரெல்லாம் சொல்கிறாங்க, மெத்தனால்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? கடந்த ஆட்சியில் கொண்டு வந்து அமைக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் தோண்டி எடுத்துருக்கிறோம். நீங்கள் எங்கள் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எங்காவது கஞ்சா உள்ளே நுழைஞ்சிருக்கு அல்லது ஹெராயின் உள்ளே நுழைஞ்சிருக்கு, வேறு போதை வஸ்துக்கள் உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க வாங்க. ரொம்ப ஏன் ஆதவர்ஜுனாவுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தீவிர கண்காணிப்பில் அந்த துறையை கொண்டு வர வேண்டும். கடல்வழி மார்க்கமாகவோ அல்லது தரைவழி மார்க்கமாகவோ எந்த விதமான போதை வஸ்துகளும் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் போதை வஸ்துகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவை அந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் தலைவர் நியமிச்சிருக்கிறார். சும்மாலாம் கிடையாது. நான் பார்க்க ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த களப்பணி. அவர் ஒரு சுத்த சைவம், அது தெரியுமா உங்களுக்கு? அசைவமே தொடாத ஒரு மனிதர். இன்றைக்கி அவருடைய அந்த அரசவை மன்னர்களில், இன்றைக்கி அமைச்சர் பெருமக்களில் இன்றைக்கி பக்காவாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாரிதாஸ் போன்றவர்கள் புழுகிய புழுகு மூட்டைகள் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அதுக்கும் சேர்த்தே கைது பண்ணலாம். இந்த மாதிரி அவதூறு பரப்பியதற்கே அவரை கைது பண்ணலாம். பெயர் மாற்றத்தை அறிவித்ததற்காகவே அவரை கைது பண்ணலாமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய அவமானம் அந்த குடும்பத்துக்கு. அப்போ ஒரு மனிதர் சரியாக பேச வேண்டும், உண்மையாக பேச வேண்டும், சரியானதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆட்சி அமைச்ச 27 நாளையில் இந்த ஆட்சி மோசம் அப்படின்னு பேசுகிற அளவிற்கு ஒரு நபர் வருகிறார் என்றால் ஏதோ ஒரு வன்மம் அவருக்குள்ள. ஏன்னா அவர் வந்து இடதுசாரி இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஆக அவருக்கு ஒரு வன்மம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வன்மத்திற்கு ஒரு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளையும் AI மூலமாக உருவாக்குவாரேனால் கடுமையான சட்டத்தை அவர் மீது தமிழ்நாடு அரசு பாய்ச்சும். எங்கள் அரசு பாய்ச்சும், மாற்றமே இல்லை. கைது செய்தது சரியே, விடுதலை செய்ததும் நீதிமன்றத்தினுடைய வழியே. ஓகே, நிறைவாக ஒரு விஷயம். இயக்குனர் முரளி மனோகர் அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அதாவது அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அவரோட பையனை வந்து சைடில் பக்கத்தில் இருந்த பையனை ஒரு சில பேர் வந்து ஏதோ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் கத்தியிருக்கிறான். அப்புறம் இவர் போய் பார்த்து கேட்டு
ஒரு ஃபைட், சின்ன ஒரு இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து கஞ்சா போதையில் இருந்திருக்கிறாங்க. அவர் இதை பற்றி ஒரு இது சொல்கிறாரு. வாழ்நாளில் முதல் முறையாக நேற்றிரவு எனக்கு காவல் உதவி தேவைப்பட்டது. அசம்பாவிதங்களின்றி நானும் என் மகனும் அங்கிருந்து மீண்டது பேரருள்தான். மற்றபடி நாட்டில் சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என எதுவும் இல்லை அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவர் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு, ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த மாதிரி தவறுகள் கடைசியில் அவங்களாம் தான் எப்படியோ அங்கேருந்து அந்த இதில் பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகிருக்காங்க. அவரை நாங்கள் அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர் இதை வெளியிட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை சரியான நடவடிக்கை இல்லை என்று மனக்குமுறலுக்கு அடுத்தபடியே நிலைக்கு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா உண்மையை சொல்லுகிறீர்கள், உறக்க சொல்லுகிறீர்கள், இந்த ஆட்சி உங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைபேசி எடுக்காதவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். எங்களது முதலமைச்சர் கவனத்திற்கு இந்த செய்தியின் வாயிலாக கூட நாங்கள் கொண்டு செல்வோம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆக இது போன்ற சாதாரண இல்லை சார், மக்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து தேவை கிடையாது, நடவடிக்கைகள் தான் தேவை. அதுக்கு தான் அவங்க கேட்குற மாற்றங்கள் தான் தேவை. இல்லை, சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இல்லையே. இல்லை, சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு யாருக்கு தொடர்பு கொண்டார், யார் எடுத்தது, எந்த எண்ணுக்கு அவர் அடித்தார், அந்த எண்ணை பதிவிட சொல்லுங்கள். உடனடியாக நடவடிக்கை எங்கள் ஆட்சியில் இருக்கிறது. நீங்கள் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. அவர் பக்கத்தில் இருக்க லோக்கல் ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டுருக்கிறாரு. காமனாக இருக்கிற 100க்கும் அதுதான் நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்லுங்க. எந்த காவல் நிலையம் யாருக்கு தொடர்பு குறிப்பிட்டிருக்கிறாரு, காவல் நிலையத்தை குறிப்பிட்டு அந்த எண்ணை கொடுங்க. நானே இப்போ பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட, நான் பேசுகிறேன், அதனோட நம்பர் என்கிட்ட கிடையாது. அப்புறம் காவல் நிலையம் நான் லைவ்ல பேசுகிறேன். ஏன் நீங்கள் போகலை நாங்கள் கேட்குறோம், ஏன் போகலைன்னு கேட்குறோம். எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அன்றாடங்காட்சி மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசாக இந்த அரசு திகழாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நம்பரை போடுங்க, நான் பேசுகிறேன். ஏன் எடுக்கலைன்னு கேட்குறேன். என்ன வேலை செய்கிறீங்க நாங்கள் கேட்குறோம். இன்னொன்று, எங்கள் கட்சி மிக தீவிரமாக ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருக்கிறது. கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களோ கட்சியை சார்ந்தவர்களோ அரசு விதிகளில் தலையிட வேண்டாம்னு சொன்னதுனால பேசாமல் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஏன் காவல்துறை இதை செய்யவில்லை? இன்னைக்கு ஒரு இயக்குனர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் என்றால் ஏன் அந்த புகாரை எடுக்கவில்லை, ஏன் அழைப்பை எடுக்கவில்லை? அவர்களுக்கு அதை காட்டி என்ன வேலைன்னு கேட்கறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் நேருக்கு நேராக தான் நான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுவோம். தப்பு நடந்தால் நேருக்கு நேராக தட்டி கேட்போம். எந்த இடத்திலும் தவறு நடந்தால் சுட்டி காட்டுவோம். இது சுட்டி காட்ட வேண்டிய இடமாக இருப்பதால் அந்த இயக்குனருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இதையாவது நீங்கள் போட்டிங்களே, உங்களுக்கு நடந்ததையாவது உலகத்துக்கு சொல்கிறீங்கல்ல, அப்போ தானே நாங்கள் சரி செய்ய முடியும். ஆக சரி செய்கிற வேலையை இனிமேல் நாங்கள் ஈடுபடுவோம். இது போன்ற இந்த மாதிரி அக்கிரமங்கள், முதல்ல இந்த கஞ்சா குடிச்சிட்டு திரிகிறவன்லாம் இப்போ பெரிய கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க. கஞ்சா குடிக்கிறவன் எப்படியெல்லாம் இந்த மண்ணை நாசப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாடறியும். அதனால் பார்த்துக்குவோம், பொறுமையாக இருங்க. எங்கள் ஆட்சி ஒவ்வொன்றாக அடியெடுத்து வைக்கிறது. தமிழ்நாடு என்றைக்குமே இன்னி 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கப் போகிறது. பல்வேறு சிக்கல்களை களைவதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறோம். நிச்சயமாக இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மின்தடை பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது சம்பந்தமாக முதல்வர் அவர்கள் பேசணும்னு மக்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். அந்த செயலே எங்களை அடையாளம். இருங்க, நீங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். கொடுக்க மாட்டோம். அதான் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பிரஸ்ஸை கூட சந்திக்க வேணாம். நீங்க வந்து ஒரு வீடியோவாவது வெளியிடுங்களேன். நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ எங்க இந்த பிரச்சனைகளில் எங்க தலைவருக்கு பதிலாக நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்வர் ஒரு வீடியோ பேசினா வேண்டாங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு பத்தாதா? நான் கேட்கிறேன், நான் இன்னொரு தலைவனா தான் பேசிட்டு இருக்கேன், இன்னொரு விஜயா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு சைன் போட்டா இங்க எல்லாம் மாறிடுமா? அப்படி எல்லாம் ஆனா விஜய் சைன் போட்டா மாறும். ஆனா அவர் முதல்வர். ஆமா, அப்ப பேச வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. மக்களினுடைய முதல் சேவகன் சொன்னாரா இல்லையா? திருச்சியில சொன்னாரா இல்லையா? மக்களுடைய முதல் சேவகன் நான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சேவகன் கடமை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய இடத்துல சார் ஒரு வீடியோலயாவது ஏதாவது பேசணுமே சார். ஒண்ணு தெரியுமா, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை ஒரு முதலமைச்சராக அவர் என்ன பிரச்சனையை அட்ரஸ், ஒரே ஒரு விஷயம், மக்கள் முன்னிலையில வீடியோ என்ன அட்ரஸ், வெறும் 9 மணி நேரம் 27 வினாடிகளில் பேசிய எங்கள் தலைவன் இந்த நாட்டின் முதலமைச்சர். பேசியே இந்த நாட்டை கெடுத்தவர்கள்ட்ட போய் இந்த கேள்வியை வைங்க. நாங்கள் முதவே சொல்லிட்டேன், செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். அந்த செயலே எங்களை அடையாளப்படுது. நாங்கள் பேசியெல்லாம் இங்கே ஆட்சியை அமைக்க வரல. ஐயோ, செய்யறதை தான் சொல்லுங்கன்ற நாங்க தான் சொல்றோமே, செயல்களை தான் சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சுக்கலாம், நான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ண போறேன். அதனால மக்களுக்கு ஆதரவாகவே பேசுங்க, யாரும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நாங்க செய்கிற செயலை நீங்கள் கண்ணார பாருங்க. நாங்க சொல்லிதான் நீங்க கேட்கணும்னு அவசியம். அதான் பாக்குறாங்க சார். சென்னையில நைட்டு ஃபுல்லா மின்வெட்டு, ரோட்ல வந்து போராடுறாங்க.
ரோட்ல வந்து போராடுறாங்க. அதுக்கும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஆவடியில மட்டும் ஒரு சிசிடிவி காட்டிட்டீங்க, சென்னை ஃபுல்லா அந்த பிரச்சனை இருக்கு, திமுகவினுடைய எல்லா இடத்துலயும் திருடுறாங்க, திமுகவினுடைய உள்செதி இருக்கு அப்படிங்கிறத நாங்க சொல்லிட்டோம். எங்க அமைச்சரும் சொல்லி. சரி, அப்ப அங்கேயும் உங்களோட டிபார்ட்மெண்ட் லாகிங் தானே? ஏங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாருங்க இருக்கிறா? கடமையை நிறைவேற்றுகிற இடத்துல திமுக கும்பல் இருக்கு. அவங்க செய்யறதை தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர முடியும். எப்படி வார்டு கவுன்சிலர் இல்லாம நாங்க எந்த வேலையை செய்யறது? சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு அந்த பதவி? ராஜினாமா பண்ணிட்டு போச்சுடுங்க, இன்னொரு தேர்தலை நடத்துவோம். விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. மிகச்சிறந்த ஆட்சி தமிழ்நாடு காண இருக்கிறது. பொறுத்து. அதிகாரிகளும் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, எல்லாம் திமுக அதிகாரிகள், அண்ணா திமுக அதிகாரிகள் எல்லாம் இருக்கான். மாத்தணும்னா சாதாரண விஷயம். உங்களோட ஆளுமை திறனுக்கு எதிராக நம்ம ஒண்ணே ஒண்ணுங்க, என்னதான் ஆளுமை, பாயிண்ட் நான் முதவே சொல்லிட்டேன், இந்த அதிகாரிகளை இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தான் முடியும். ஆனா அவருடைய செயற்பாடை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா காவல்துறைக்கு போட முடியாது. தாங்களே மாற வேண்டும். திருடனாய் பார்த்து திருட்டை ஒழிக்க முடியாது. அவன் திருந்தணும் முதல்ல. அதனால் அதிகாரிகளை 170% பேர் திருடர்களாகத்தான் இருக்கிறாங்க. நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். அதை திருத்துறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சிறைத்துறையில் நடக்கிற அவலங்கள், கேவலங்கள், அவமானங்கள் அவ்வளவு இருக்கு. திருடனாய் பார்த்து தான் திருந்தணும், அதிகாரிகள் தான் திருந்தணும்னு திமுக ஆட்சி நடக்கும்போது தாவேக்கா பேசலையே. முதல்வரை நோக்கி தானே கேள்வி எழுப்புனீங்க. நாங்கள் இப்போவும் நீங்கள் செஞ்சது சரின்னா அப்போ இப்போ செய்கிறதும் சரி. இப்போ நான் கேட்குறேன், எங்களுடைய தலைவருடைய சிந்தனையை போதிக்கிற வகையில், கொண்டு போய் சேர்க்கிற வகையில் அதிகாரிகள் செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். ஆனால் இன்னும் அந்த பழைய திமுக அண்ணா திமுக மனநிலையே வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய அதிகாரிகள் இன்னும் காத்து கிடக்கிறார்கள். இவங்களெல்லாம் எப்படி களைகிறது தான் இப்போ நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா தொடும் பொழுது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. உள்ள டாஸ்மார்க்கை தொட்டால் நீங்கள் கேட்டீங்க 717 கடை மூடுங்க. அடுத்து உள்ளே போனால் தான் தெரியுது எதுக்கெல்லாம் என் நிதியை எடுத்துருக்கிறான்னு. இல்லைன்னா நாங்கள் வெளியில் இருந்தேன், எனக்கே தெரியாதுங்க. இறக்குமதி தீர்வையில் இவ்வளவு வரி இருக்குது, இவ்வளவு பைசா கையாடல் பண்ணலாங்கிற எனக்கு தெரியாது. எங்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு, உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு எங்கள் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிக்கிட்டு இருக்காரு. அவங்க 18ஆம் தேதி வரட்டும், இந்த உதவாநிதிக்கெல்லாம் இருக்கு வச்சு வேடிக்கை காட்டுறோம். அவங்களுமே 18ஆம் தேதி வரட்டும் தான் வெயிட் பண்ணி, நாங்களும் வெயிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கேமராவும் ரெடி பண்ணி வைங்க. வெளியில் நாங்கள் பேசுவோம், உள்ள எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, இதய துடிப்போடு ரத்த துடிப்போடு போய் உள்ள உட்கார போகிறாங்க. பாருங்கள் சட்டசபையை. பார்ப்போம், பொறுத்திருந்து. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.